ஞாயிற்றுக்கிழமை காலையில லேட்டா எந்திரிச்சதுனால வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்க முடியல. சரி கொஞ்சமா டீ மட்டும் எடுத்துக்கிட்டு, அப்படியே சமையல் வேலைய ஆரம்பிச்சாச்சு. மட்டன் குழம்பு தான் வைக்க போறேன். ஸோ மட்டன் வேக வச்சு கொஞ்சம் சூப்பு தண்ணி எடுத்துட்டு, மத்ததெல்லாம் அப்படியே குழம்பு வச்சாச்சு. குழம்பு வச்சு காலைல டிஃபன் வந்து தோசை எடுத்துக்கிட்டாச்சு. தோசைக்கு மட்டன் குழம்பு தான். மதியானம் சமையல் வேலை சாதம் மட்டும் தான் வடிக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருந்துச்சு. ஸோ சாதம் மட்டும் தான் வடிக்கிறதுனால வந்து ஃப்ரீ டைம் நெறைய இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில வந்து கிளீனிங் ஒர்க்க பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இடத்த தான் வந்து நான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் கண்ணாடியும் வந்து காலின் போட்டு ஃபுல்லா வந்து தொடச்சு எடுத்தாச்சு. லேடீஸ் நம்ம எவ்வளோதான் பொருள் வந்து வளையல், கிளிப்புன்னு சொல்லி பார்த்து பார்த்து நெறைய வாங்குனாலும், ஃபங்ஷன் எங்கேயாவது கிளம்பிட்டா ஒண்ணுமே நம்மட்ட இல்லாத மாரி தான் தோணும். சின்ன கிளீனிங் வேலை முடிக்கிறதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். பப்பாளி பழமும், நவாப்பழம் சீசன் கிடைக்கிறப்பயே வாங்கி சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. இதுக்கப்புறம் வந்து காலையில விளக்கி வச்ச பாத்திரம் இருந்துச்சு. கையோட அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு, அப்புறமா வந்து சாதம் வடிக்கிற வேலை மட்டும் தான். இப்படி தான் என்னோட காலை வேலை போச்சு.